பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை நினைத்து கவலைப்பட்டு துக்கத்தோடு கூட காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீ பயந்தபடி நடக்க போகிறது இல்லை, நீ திட்டம் பண்ணினபடி தான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை குணமாக்க வல்லவர். நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியோடு கூட இருந்தாலும் ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். எப்படிப்பட்ட வறுமை கடன் பிரச்சனையில் இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து விடுதலையாக்க வல்லவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கட்டாயம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் துக்கத்தோடு கூட கடந்து போக போகிறது இல்லை. உங்கள் துக்கத்துக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வரப்போகிறார். மரித்து போன வாலிபனை தூக்கி கொண்டு வந்தார்கள். அந்த வாலிபனுடைய தாயார், அவள் ஒரு விதவை. ஆண்டவர் அந்த தாயாருடைய கண்ணீரை வாலிபனை உயிரோடு எழுப்பி துடைத்தார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன காரியங்கள் உயிர் பெறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், ஐயோ பிரிந்து இருக்குதே எங்கள் குடும்பம், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை குழப்பம், எங்கள் குடும்பம் பிரிந்து கொண்டு இருக்கிறதே என்று நீங்கள் கவலையோடு கூட காணப்படலாம். பிரிந்த குடும்பத்தை இந்த நாளில் இந்த வேளையில் ஆண்டவர் நினைக்கிறார். உங்கள் வியாதியில் நீங்கள் கவலைப்பட்டு ஐயோ முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, உங்கள் வியாதியை ஆண்டவர் மாற்றுகிறார். தாவீது அநேக பிரச்சனைகளை தாண்டி வந்தான். கடைசியில் ஒரு இடத்துல வரும்போது 1 சாமுவேல் 30:6 இதை வாசிக்கலாம். கர்த்தருக்குள்ளே தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏன் திடப்படுத்தி கொண்டான்? அங்கே அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவன் கூட இருந்தவர்களுடைய மனைவி பிள்ளைகள், அவனுக்கு வைத்திருந்த எல்லா காரியங்களையும் சிறைப்பிடித்து போய்விட்டார்கள். இப்போ அவன் தன்னுடைய ஜனங்களோடு கூட எவ்வளோ அழ முடியுமோ அவ்வளோ அழுறாங்க. தாவீதும் அழுறான், அவன் கூட இருக்கிறவங்களும் அழுறாங்க. ஒரு சூழ்நிலை வரும்போது தாவீதோடு கூட இருந்தவர்கள் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தாவீது தன்னை தன் தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகிற காரியங்கள் வரும்போது நாம் தேவனுக்குள்ளே திடப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்கள் விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை உங்கள் சிந்தையை ஆண்டு கொள்ளும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கவலையான ஒரு எதிர்கால நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் காணப்படும் போது நாம் அந்த இடத்துல கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி திடப்படுத்தி கொள்ளலைன்னா என்ன நடக்கும்? கர்த்தர் வாக்கு பண்ணதை ஆண்டவர் செய்வார். கட்டாயம் அதிலிருந்து விலக மாட்டார். உங்கள் வியாதியிலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்கன்னா மீண்டு வருவீங்க. உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்கன்னா கட்டாயம் மீண்டு வருவீங்க. ஆண்டவர் உங்களை கைவிடுறதுக்காக உங்களை அழைக்கலை. ஆண்டவர் உங்களை பாதியில் விட்டுட்டு போகிறதுக்காக அழைக்கலை. ஆனால் நீங்கள் தேவனுக்குள் கர்த்தருக்குள்ள திடமாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? நீங்கள் தினம் தினம் கண்ணீர் வடிப்பீர்கள், தினம் தினம் அழுது கொண்டு இருப்பீர்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்தது. யோசேப்பை இழந்த யாக்கோபு தினமும் அழுதான். ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பு இல்லாதது போலவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு யார் ஆறுதல் சொல்லியும் அவன் அதற்கு இணங்கவில்லை. அவ்வளோதான், முடிஞ்சது, நான் துக்கத்தோடு தான் சாக போகிறேன் என்று கொண்டு இருந்தான். அதே யாக்கோபு ஒரு நாள் யோசேப்பை அவனுடைய பிள்ளைகளையும் பார்க்கும்போது யோசேப்பை பார்த்து யாக்கோபு சொல்கிறான், நான் உன் முகத்தை பார்ப்பேன்ட்டு கூட நினைக்கல, ஆனால் இன்னைக்கு உன் சந்ததியையும் பார்க்கும்படி தேவன் எனக்கு கிருபை செய்தார்.
உன் சந்ததியும் பார்க்கும்படியாக ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறாருன்ட்டு அன்றைக்கு தான் உணர்றான், அன்றைக்கு தான் அவனுக்கு சந்தோஷமாகுது. அப்போது இதுக்கு காரணம் என்ன? அத்தனை நாள் துக்கமாக இருந்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் கூட என்னை கைவிட்டுட்டார். அந்த ஒரு அவிசுவாசமான ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நம்ம என்றைக்கும் போய்விடவே கூடாது. எந்த கவலைப்படுகிறதான சிச்சுவேஷன் வந்தாலும் ஆண்டவர் என் மேய்ப்பராக இருக்கார். அதான் தாவீதுக்கு பல சூழ்நிலைகள் வரும்போது தாவீது அழகாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். பல சூழ்நிலைகளில் ஆண்டவரை பார்த்து அவர் என் மேய்ப்பர் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அவர் என் மேய்ப்பர். நீங்களும் கூட நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப கவலை, இனிமேல் என்ன செய்யணுன்ட்டு தெரியலை, அப்படி இருக்கும்போது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இப்படி நீங்கள் பாடும்போது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும். இப்படி பாடும்போது தேவ பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். இப்படி பாடும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணுறீங்க. கட்டாயம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வசனத்தை நீங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறீங்க. வேதவசனம் சொல்லுகிறது, என்ன விசுவாசிக்கிறவன் வெட்கப்படாது. ஆண்டவரை விசுவாசித்து வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே கிடையாது. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். யோசேப்பு சின்ன வயசில் செல்ல பிள்ளையாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புயல், குழியில் தன் சொந்த சகோதரர் யாரை நம்பி இருந்தானோ, இந்த சகோதரர் தான்ப்பா எனக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்கள் அண்ணன்மார் பார்த்துக்கிடுவாங்க. அதே அண்ணன்மார் தான் குழியில் தூக்கி போட்டாங்க, அதே அண்ணன்மார் தான் விற்று போட்டாங்க. அதே அண்ணனால தான் ஒரு வீட்டில் அடிமையை போல யோசேப்பு நடத்தப்பட்டான். தன்னுடைய வீட்டில் செல்ல பிள்ளையாக இருந்தவன் எவ்வளோ துக்கம் இருந்திருக்கும் பாருங்கள். அவங்க அண்ணன் மாதிரி சொல்கிறாங்க, நம்ம அவனுக்கு துரோகம் பண்ணது தான்ப்பா இன்றைக்கி நமக்கு இப்படி வந்து நிற்குது அப்படின்ட்டு யோசேப்பு முன்பாக நிற்கும்போது அவங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறாங்க. அன்றைக்கி அவன் நம்மக்கிட்ட கெஞ்சினான். அவனுடைய மன வியாகுலத்தை நம்ம கண்டும் செவி கொடுக்காமல் போயிட்டோம். அப்போ எந்த அளவுக்கு கெஞ்சிருக்கிறான் பாருங்கள், எந்த அளவுக்கு அழுதுருக்கான். அண்ணே விட்டுறாதீங்க, அண்ணே விட்டுறாதீங்க, அண்ணே விட்டுறாதீங்க. விட்டுட்டாங்க, விற்று போட்டார்கள். அடிமைனா நல்ல மரியாதை இருக்குமா? நாயை விட கேவலமாய் நடத்தப்பட்டான். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் அவனுக்கு உயர்வை கொடுக்கிறார். கொஞ்சம் உயர்ந்து தலை நிமிர்ந்து வருகிற அந்த நிலைமையில் திரும்பவுமா தவறான பழி போட்டு சிறைச்சாலைக்குள்ளே போகிறான். சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது அங்கேயும் ஆண்டவர் அவனுக்கு உயர்வை கட்டளை இடுகிறார். இப்படி சிறைச்சாலையிலிருந்து அதிபதியாக மாறுகிறான். இப்போ அவங்க அண்ணன்மாரெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க அண்ணனுக்கு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக மாற பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை தான்ப்பா செய்ய நினைத்தீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இவங்களால தான் நான் கெட்டு போனேன், இவர்களால் தான் எனக்கு இந்த துன்பம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவே படாது. அப்படி இருக்கும்போது உங்கள் வாயில் இவங்களால தான் நான் கெட்டு போனேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது. கர்த்தர் அதை நன்மையாக மாறி பண்ணிட்டார் என்று யோசிப்பு சொல்கிறான். அவனுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வந்துட்டு பாருங்களேன், இது நன்மையாக. அவங்க உண்மையிலே தீமை தான் செய்தாங்க, தீமை தான் செய்யும்படியே நீங்கள் நினச்சிங்கப்பா, ஆனால் அது கர்த்தர் மாற்றிட்டார். அப்போது மனுஷர் உங்களுக்கு தீமையை செய்கிற காரியங்கள் வந்தால் கூட அதை ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காரணம், அவர் சர்வ வல்ல தேவன். அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாய் இருப்பதா வாக்குகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாய் இருப்பதா வாக்குகள் ஒன்றும் தவறாது. ஆமென், ஆமென்.
ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வசனத்தை யார் சொன்னது? இயேசு தன்னுடைய சீஷர்களை தனியாக அழைத்து, இவ்வளோ நாள் நான் உங்கள் கூட இருந்துட்டேன், உங்கள் சாப்பாட்டுக்கு குறைவில்லை, தங்குற இடத்துக்கு குறைவு இல்லை, ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் என்னை நீங்கள் காணாமல் இருப்பீங்க. அப்போ சீஷர்கள்லாம் ரொம்ப துக்க முகத்தோடு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைப்பா, இது உண்மையில் நடக்க போகுது. நான் இப்போ சொல்லும்போதே நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்க. இது உண்மையில் நடக்க போகுது. கொஞ்ச நாளுக்கு நீங்கள் காண மாட்டீங்க, என்னை பார்க்கவே மாட்டீங்க. உலகம்லாம் நகைக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், நீங்கள் துக்கப்படுவீங்க, நீங்கள் புலம்புவீங்க. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று யோவான் 16:20 ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்படி சந்தோஷமாக மாறும்? அதே அதிகாரம் 22 நான் உங்களை திரும்பவுமா பார்ப்பேன், நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்போது உங்கள் இருதயத்தில் சந்தோஷம் காணப்படும். அந்த சந்தோஷத்தை ஒருத்தரால் எடுத்து போட முடியாது. ஆமேன். அது அப்படியே நடந்ததல்லவா? பேதுரு, யோவான் எல்லாருமே பயந்து அங்கங்கே போய் சிதறடிக்கப்பட்டார்கள். சீஷர்கள் ஆண்டவரை சிறை பிடித்தவுடனே இவர்களெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். பயந்துட்டு இருந்தாங்க. அவர்கள் பயந்து இருந்த அறையிலே ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். சமாதானமாக இருங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் சொல்லி பல அடையாளங்கள்னால அவர்கள் உயிரோடு எழுந்ததை, உயிரோடு இருக்கிறதை அவர்களுக்கு நிரூபித்து காண்பித்தார். கடைசியாக போகும்போது ஆண்டவர் வாக்கு பண்ணார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்துங்க, பிரசங்கம் பண்ணுங்க. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சர்ப்பங்களை எடுத்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது. சாவுக்கு எதுவானதை குடித்தாலும் அது ஒன்றுமே உங்களுக்கு செய்யாது. ஆண்டவர் ஒரு பயங்கரமான வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார். அதே வார்த்தை தான் நமக்கும். நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்படணும்? எந்த சூழ்நிலையையும் அவர் மாற்றுவார். எப்படிப்பட்ட வியாதியையும் அவர் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. எந்த துக்கத்தோடு கூட அவர்கள் இருந்தாலும் அந்த துக்கத்தை நீ மாற்ற வல்லவ. அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் அருளி செய்கிறவர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில் நடக்கும்போது அவர்களோடு கூட நீர் நடந்து அக்கினிய சுவாலை அவர்களை பற்றாதபடிக்கு, அந்த அக்கினியின் வாசனை மனம் அவர்கள் முடியில் கூட இல்லாதபடிக்கு அவர்களை காத்து கொண்டவர். எங்களை அதை போலவே காக்கிறவர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு பல வாக்குத்தத்தங்களை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் கலங்க தேவையில்லை. ஆனாலும் கலங்கக்கூடியதான, துக்கப்படக்கூடியதான சூழ்நிலைகள் கடந்து வரும்போது நாங்கள் எங்களுக்கு முன்பாக விசுவாசத்தில் ஓடின அநேக வேதத்தில் உள்ள பாத்திரங்களை தியானித்து நாங்கள் அந்த பாதைகளை சந்தோஷத்தோடு கூட கடந்து செல்ல நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்களிடத்தில் தெரிவிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பெலனை தாருங்க, கிருபையை தாருங்க. முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த செய்தியை துக்கத்தோடு ஒரு வேளை கேட்டிருந்தா அவங்க துக்கத்தை இன்றோடு கர்த்தர் மாற்றுங்க. அவர்கள் உம்மோடு கூட இருக்கிறத அவர்கள் வீட்டில், இல்லத்தில், எல்லா இடங்களிலும் நீர் அவர்களோடு கூட இருக்கிறத அவர்கள் உணரட்டும். நீர் அவர்களுக்கு துணை நிற்கிறீர் என்பதை அவர்கள் பூரணமாக நம்பும்படியான செய்கைகளை அவர்களுக்கு காண்பிங்க.
அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவரே உன்னுடைய கண்களை திறந்தரலாம் என்று அன்றைக்கு அந்த ஊழியக்காரனை பார்த்து சொன்னது போல ஆண்டவரே இன்றைக்கு நானும் சொல்லுகிறேன்ப்பா, யாரெல்லாம் தன்னுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு ஐயோ முடிஞ்சது, இவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சதுன்ட்டு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, இன்றைக்கு அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. ஒரு புது நம்பிக்கையை கட்டளையிடுவீராக, ஒரு புது நம்பிக்கையை கட்டளையிடுவீராக. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதாக, பிரிந்திருக்கிற கணவன் மனைவி ஒன்று சேர்வார்களாக இயேசுவின் நாமத்தினால. இந்த வேளையிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும். கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணுவீராக, கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணுவீராக. டாக்டரால் கைவிடப்பட்டு அவ்வளோதான் முடிந்தது என்று ஆண்டவரே அங்கலாய்ப்போடு மரணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அவர்கள் வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றுவீராக. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். கர்த்தர் அவர்கள் வியாதியின் படுக்கையை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இப்பொழுதே அற்புதம், இப்பொழுதே அற்புதம். இயேசுவின் நாமத்தினால அற்புதத்தின் நேரம் ஆண்டவரே, இப்பொழுதே அற்புதம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே, இப்போதே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. சுகமாக்குவீராக, குணமாக்குவீராக. அவர்கள் வியாதியின் படுக்கை மரண படுக்கையிலிருந்து எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் அப்பா, சந்தோஷமாய் மாறட்டும். முற்றிலும் முழுவதுமாய் தாழ்த்தி இந்த கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.